முதல் நாள் கேந்தி பூச்செடி நடவு செஞ்சு 10வது நாள் களை வெட்டி 15வது நாள் உரம் வச்சு 35வது நாள் அந்த செடிக்கு களை வெட்டி மண்ணை அணைச்சி 45 நாள் 50 நாள் கடின உழைப்பிற்கு பிறகு இந்த கேந்தி பூ அறுவடை பண்ணி மார்க்கெட்டுக்கு எடுத்துட்டு போனா சுத்தமா விலையே இல்லைங்க. இதற்கு காரணம் என்ன நினைக்கிறீங்க? போன வருஷம் எங்க ஊர்ல நான் ஒரு ஆள் தான் இந்த கேந்தி பூ நடவு செஞ்சிருந்தேன். அப்போ ஒரு நல்ல வருமானம் இருந்தது. இந்த வருஷம் என்னை பார்த்து மற்ற விவசாயம் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 15 விவசாயிங்க இந்த கேந்தி பூ நடவு செஞ்சிருந்தாங்க. இன்னைக்கு ஒவ்வொரு பூ கடையிலும் பார்த்தீங்கன்னா 15 to 20 மூட்டாடியே பூ விற்காத அப்படியே பார்த்தீங்கன்னா கொடிக்கே கிடக்குது, அந்த அளவுக்கு இருக்கு. அதனால தான் வந்து இன்னைக்கு பூ சுத்தமாக விலை விற்கல. 3 நாள் கழித்து பூக்கடையிலேருந்து ஃபோன் வந்தது, தம்பி பூ வந்து நம்ம மார்க்கெட்டில் இன்னைக்கு 30 ரூபா 40 ரூபா சேல்ஸ் ஆகிட்டு இருக்கு, பூ பறிச்சு எடுத்துட்டு அப்பா சொல்லிட்டு கால் பண்ணி கூப்பிட்டுருந்தாங்க. நானும் பூ பறிக்க நம்ம பூந்தோட்டத்துக்கு வந்தேன். வந்து பார்த்தா பூவில் மொத்தமாக புள்ளி வந்துருச்சு. அதுக்கு என்ன காரணம் நினைக்கிறீங்க? நான் பூ பறிக்காத 3 நாள் விட்டுட்டேன், பூ விலை விற்கலான்னு சொல்லிட்டு பூவில் ஒட்டு மொத்தமாக புள்ளி வந்துருச்சு. பனி பெஞ்சாலே புள்ளி வந்துன்னு சொல்லிட்டு எல்லாரும் சொல்கிறாங்க. எனக்கு தெரியல. அதனால் வந்து இன்னைக்கு வந்து எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 15,000 ரூபாய் எனக்கு நஷ்டம் ஆயிடுச்சு. இந்த வீடியோவை மற்ற விவசாயிகளுக்கு ஷேர் பண்ணுங்க, ஏன்னா அவங்களும் இந்த மாதிரி நஷ்டம் அடைய வேணாம். லாபம் வந்தால் ஒரு தொழில் எடுத்து நடத்துறதுக்கும், நஷ்டம் வந்தால் இழுத்து பிடிச்சி மூடிட்டு போகிறதுக்கும் இது ஒரு கம்பெனி கிடையாதுங்க, இது விவசாயங்க. நாங்கள் பார்க்காத கஷ்ட நஷ்டங்களே கிடையாது. அடுத்து என்ன பயிர் வைக்கலாம் சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. மீண்டும் அடுத்த காணொளி சந்திப்போம்.